ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரோட்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வெப்சைட்ல எப்படி ஆர்டிகல் போஸ்ட் பண்றது மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டிகல் எழுதுற ஹேபிட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்கலாங்க. இந்த வெப்சைட்ல பே பண்றாங்க. நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு ஆர்டிகல் எழுதினாலும், ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் நீங்க இதுல ஒர்க் பண்ணாலும், நீங்க ஒரு 10 ஆர்டிகல் எழுதலாம். ஸோ 10 ஆர்டிகல் ஒரு நாள் நீங்க எழுதுறது மூலம் அந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த வெப்சைட் பேரு பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ப்ரௌசர்ல போயிட்டு பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதாங்க அதோட இன்டர்ஃபேஸ். இதில் தான் நம்ம எப்படி ஒரு ஆர்டிகல் போஸ்ட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இந்த ஆத்தர்ஸ் கைடு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதில் நீங்கள் போடுற ஆர்டிகல் 500லேருந்து 2000 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, நீங்கள் போடுற ஆர்டிகல் ரொம்ப யூனிக்காக இருக்கணுங்க. எந்த இடத்துல இருந்து காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. நீங்கள் போடுற கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டை போடும்போது அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அதை டூப்ளிகேட் கண்டென்ட்டானு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் பிளேகரிசம் செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக நீங்கள் போஸ்ட் போடும்போதே அதை செக் பண்ணிட்டு நீங்கள் போடுறது மூலம் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போடும்போதே அது பிளேகரிசம் கண்டென்ட்டானு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போடும்போது அதை செக் பண்ணிட்டு போடுங்க. அப்புறம் நீங்கள் போடுற கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லாட்டி ஹிந்தியில் இருக்கலாம். ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் போடுறீங்க அப்படின்னாக்க அது ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு இதாக போடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லேயே நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் போடுற டாபிக் மோஸ்ட்லி ட்ரெண்டிங் டாப்பிக்காக கொடுங்க. அதுக்கப்புறம் டாப் 10, டாப் 5 இந்த மாதிரி கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது ஈஸியாக வியூவர்ஸ் அதிகமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் பேமெண்ட் ப்ரூஃப் பார்ப்போம். இதில் பாருங்கள், நிறைய பேர் இதில் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்திருக்காங்க. அதோடைய ப்ரூஃப் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்க பேமெண்ட் ப்ரூஃப்க்கு. ஸோ இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. தென் யூசர் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிப்போம். ஓகே, நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டேஷ்போர்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். மை ஆர்டிகல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஆர்டிகல் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஆர்டிகல் டிசேபிள் ஆயிடுச்சு. இது காப்பிரைட் கண்டென்ட் வேறு இடத்துல காப்பி பண்ணி போட்டதுனால இது டிசேபிள் ஆயிடுச்சு. பட் செகண்ட் கண்டென்ட் ஓனாக போட்டதுனால அது அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டை எடிட் கூட பண்ணிக்கலாம். இந்த எடிட் பட்டன் கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், தென் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிகல் போடுறது அப்படின்னா ஆட் ஆர்டிகல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் எப்படி ஒரு ஆர்டிகல் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைட்டில் நல்ல டைட்டிலாக கொடுத்துக்கணும். தென் கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த ஆர்டிகல் போடுறீங்கன்னு நீங்கள் கொடுத்துக்கணும், செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். டெக்கா, சயின்ஸ் ரிலேட்டடாக, இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, இல்லை பிஸ்னஸாக, லைஃப் ஸ்டைல், ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்டாக, இல்லை கேமிங் ஓரியன்டாக, எஜுகேஷன் ஓரியன்டாக, என்டர்டெயின்மெண்ட்டாக, இந்த மாதிரி எந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சம்மரியை நீங்கள் ஒரு முன்னுரை மாதிரி ஈஸியான ஒரு சம்மரியை இங்கே கொடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு சம்மரி டைப் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் கண்டென்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்டென்ட் 500லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரையும் இருக்கணும். ஸோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட்டை கொடுத்த உடனேயும் அதுவே நான் சொன்ன மாதிரி அதை காப்பி பண்ணி நீங்கள் பிளேகரிசம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் கவுண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். தென் கிராமர் செக்கும் பண்ணிக்கலாம் ஒரே வெப்சைட்டில். அது எப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்னு நான் சொல்லியிருந்தேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி நீங்கள் இந்த 3 விஷயமும் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். கிராமர், தென் வேர்ட்ஸ் கவுண்ட், அண்ட் தென் பிளேகரிசம். இந்த 3ஐயும் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற இமேஜ் காப்பிரைட் ஃப்ரீயாகவும் இருக்கணும். அதுக்காக நீங்கள் கூகுளில் இருந்தும் சரி, இல்லை மற்ற சம் வெப்சைட்ஸும் இருக்குது, அதில் இருந்தும் சரி நீங்கள் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸும் நம்ம போட்டுருவோம். அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு ஒரு ஃப்ரீயான இமேஜை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. தென் இந்த மெசேஜ் டு த ரிவ்யூவருங்கிற இடத்துல நீங்கள் ஒரு ரிவ்யூவருக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே சப்மிட் பண்ணிக்கோங்க. 1 to 2 டேஸில் உங்களுடைய கண்டென்ட் அப்ரூவல் ஆகிடும். தென் ரெஃபரல்ஸ் போங்க. இங்கே ரெஃபரல் யூஆர்எல்னு ஒன்று இருக்குது. இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்க ஏர்ன் பண்ணுறதுல 20% உங்களுக்கு கமிஷனாக வரும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும்.
தென் செட்டிங்கில் போய்க்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய சோசியல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் மெத்தட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. பேபாலில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜிபே, ஸ்க்ரில், பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி மெத்தட் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேபாலில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பேபால்னு சூஸ் பண்ணிட்டு அதோடைய வித்ட்ரால் அக்கௌண்ட் என்னவோ அதை இந்த கீழே வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் இமெயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். தென் ஃபாலோ அண்ட் ஏர்ன் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்ஸ் இந்த பேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $0.5 வந்துட்டு ஏறும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வந்து ஒவ்வொரு வித்ட்ரால் மெத்தட்லையும் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. பேபால் அப்படின்னா $3, ஜிபேனா $5 இருக்கணும். தென் ஸ்க்ரில்னாலும் $5, பேடிஎம்ல வந்து $2 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வந்து ஃபோன்பேல வந்து $5 இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அவங்க வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 1000 வியூஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் அப்படின்னா 1000 வியூஸ்க்கு வந்து $20 உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே உங்களுக்கு வந்து வியூஸ்க்கு வந்து ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எங்கேருந்து நமக்கு வியூஸ் கிடைச்சாலும் நமக்கு வந்து அமௌண்ட் ஏறிட்டு தான் இருக்கும். ஓகே, தென் வித்ட்ரால் பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள் அந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு இதுவரை நமக்கு $0.55 வந்து ஏறி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு இங்கே $3 வந்துச்சுன்னா நான் வித்ட்ரால் யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இதில் கிரியேட் பண்ணி ஈஸியாக earn பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.